ஐடென்டிக்கல் ட்வின்ஸான ரக்ஷிக்குட்டியும் அபினவும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ள இருவரும் எந்த ஒரு அசைவுமின்றி எந்த ஒரு சிறு எண்ணமும் இன்றி ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றனர். அபினவ் மிரட்சியுடன் ரக்ஷிக்குட்டியை பார்த்து கொண்டிருந்தான். ரக்ஷிக்குட்டியும் ஆச்சரியத்தில் சற்று வாய் பிளந்து நின்றிருந்தாள். யார் இங்க கண்ணாடி வச்சது என்று ரக்ஷி குழப்பமாக கேட்க, அபி இது கண்ணாடி இல்ல என்று அவளது கேள்விக்கு பதில் தந்தான். அப்போ நம்ம 2 பேரும் ஏன் ஒரே மாதிரி இருக்கோம் என்று ரக்ஷிதா குழப்பத்திலும் ஆச்சரியத்திலும் கேட்க, அபினவிற்கும் அதே குழப்பம்தான். அவனும் இவளைப் போலவே திரு திருவென விழித்துக் கொண்டே நிற்க, அங்கு சில நொடிகள் மீண்டும் அமைதி நிலவியது. மெதுவாக குழந்தை அபினவ், அப்போ நம்ம 2 பேரும் ட்வின்ஸா என்று கேட்க, ரக்ஷிக்குட்டி ஆனந்தமடைந்தவள், அப்ப நீதான் என்னோட அண்ணா என்று கூறி வேகமாக ஓடி சென்று அவனை அணைத்துக் கொண்டாள். குழந்தை அபினவ் இப்படி யாரையும் கட்டிப்பிடித்தது இல்லை, அவனது அப்பா உட்பட. உண்மையில் யாரும் இவனிடம் இவ்வளவு நெருக்கமாகவும் இருந்ததில்லை. தாயும் தங்கையையும் அணைத்துக் கொள்ளும் போது அதில் ஒரு தனி சுகம் இருக்கும். தூய அன்பின் வெளிப்பாடாக அது அமைந்திருக்கும். முதல் முறையாக குழந்தை அபினவ் அதை உணர்ந்தான். முன்பு கல்கி அவனை அணைக்கும் போது இருந்த அதே உணர்வு அவனுக்குள் எழுந்தது. அன்னைக்கு அம்மா இந்த பொண்ணு நினைச்சுதான் என்ன கட்டி பிடிச்சாங்களா என்று நினைத்தவனுக்கு சற்று சோகமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. அம்மா ஏன் என்ன விட்டு போயிட்டீங்க என்று குழந்தை அபினவ் குழந்தைக்கே உரிய வெகுளித்தனத்துடன் கவலையாக ரக்ஷிக்குட்டியை கேட்டான். அது அம்மா விட்டுட்டு போல, தாத்தா தான் உன்னை யார்ட்டையோ கொடுத்துட்டாங்க. உன்னை தேடிதான் நாங்க சென்னை வந்தோம் தெரியுமா என்று அவள் கண்களை அகல விரித்து பெரிய மனுஷியை போல் கூறினாள் ரக்ஷிக்குட்டி. உண்மையாவேவா? அப்ப அம்மாவுக்கு என்ன பிடிக்குமா என்று பாவமாக கேட்டான். கண்டிப்பா பிடிக்கும், வா நம்ம போய் அம்மாவை பார்க்கலாம். அம்மா உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. நீ என் கூட வீட்டுக்கு வந்துடலாம் என்று ரக்ஷி புன்னகையுடன் கூறினாள். அதை கேட்ட அபினவின் முகம் சற்று அதிர்ச்சியானது. அப்போ அப்பா, அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்குமா என்று கேட்க, அப்போதுதான் அவளுக்கும் அது ஞாபகம் வந்தது. ஐயையோ ஆமால, போச்சு, அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்காதே என்றவள் அப்படியே படியில் அமர்ந்து கொண்டாள். ஏ என்று அபினவ் கேட்க, ரக்ஷிக்குட்டி சோகமாக பதிலளித்தாள். எப்பவும் அப்பாவை பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போல என்று நிறுத்தியவள், அப்பாவுக்கும் அம்மாவை பிடிக்காதுல்ல என்று கேட்க, அவனும் ஆமா, அப்பாவுக்கும் அம்மாவை பிடிக்கல என்று மடலை குரலில் திக்கி திக்கி பதிலளித்தான் குழந்தை அபினவ். அபினவும் ரக்ஷிக்குட்டியின் அருகிலேயே அமர்ந்து கொண்டான். இருவரும் ஒன்றாக கியூட்டாக படியில் அமர்ந்தவாறு பேசத் தொடங்கினர். 5 வயதே ஆன குழந்தைகள். கொழு கொழு வென்றிருந்த குண்டான கண்ணங்கள் கூட இன்னும் மாறவில்லை. ஆனால் இருவருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள், கவலைகள். இப்போ என்ன பண்றது? எனக்கு அப்பாவும் வேணும், நீயும் வேணும் என்று ரக்ஷிக்குட்டி உதட்டை பிதுக்கி கூற, ஆமா உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் அபினவ், அபினு கூப்பிடு என்று கூறினான். என்னோட பேர் ரக்ஷிதா, ரக்ஷிக்குட்டின்னு அம்மா கூப்பிடுவாங்க என்று அவளும் அவளின் பெயரை கூறினாள். எனக்கும் அம்மா வேணும், ஆனா அப்பாக்கு அம்மாவை பிடிக்காது, என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று தலையை பிடித்து கொண்டு கூறினான் அபினவ். அவளுக்கும் அதே நிலைதான். இது நாள் வரை யாரை தேடிக் கொண்டிருந்தார்களோ அவன் கிடைத்து விட்டான். ஆனால் ரக்ஷிக்குட்டிக்கு அவளது தந்தையும் வேண்டும். விஜய்தான் அவள் தந்தை என்று அவளும் முழுமையாக நம்புகிறாள். பார்த்து சில நொடிகளே ஆகியிருந்தாலும் விஜயை அவள் அப்போதே தந்தை என்ற ஸ்தானத்தில் தான் பார்த்தாள். இப்போது இவளது தந்தைக்கும் தாய்க்கும் ஆகாது. அதை நினைத்து 2 சிறுவர்களும் கவலையானார்கள். நாம ஏன் 2 பேரையும் லவ் பண்ண வைக்க கூடாது என்று ரக்ஷிதா கியூட்டாக கேட்க, அவன் படம் அதிகமா பாப்பியோ என்று புன்னகையுடன் கேட்டான். அப்படிலாம் இல்ல, ஒரு அளவுக்கு தான் பாப்பேன் என்று முகத்தை சுருக்கி கூறினாள். என்னதான் அவளிடம் அப்படியே கேட்டாலும் அவனுக்கு அது சரி என்றுதான் பட்டது. பண்ணி பாப்போம், ஆனா சரி வருமான தெரியல என்று குழப்பமாக கூறினான். இன்னைக்கு நைட் நான் உன் இடத்துல உனக்கு பதிலா அப்பா கூட இருக்கட்டா? பிளீஸ், நான் அப்பா கூட விளையாடணும் என்று அவள் கெஞ்சி கேட்டாள். இவனுக்கும் அவனது தாயிடம் இருக்க கசக்குமா என்ன? சந்தோஷமாக தலையசைத்தான். பிறகு ரக்ஷிதா மேலே சென்று விட இவன் ரக்ஷியின் அறைக்குள் நுழைந்து கொண்டான்.